சீரழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இருக்கிறவராக இருக்கிறேன் என்பது ஒரு பெயரா? தன்னுடைய பெயரை தான் அங்கே சொல்லியிருப்பார். இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆங்கில பைபிளுக்கு போனீங்கன்னா கிங் ஜேம்ஸில் ஐ ஆம் தட் ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, இருக்கிறவராக இருக்கிறேன்னு தான் அங்கேயும் மொழிபெயர்ப்பில் இருக்குது. ஆனால் உண்மையிலே எபிரேயத்தில் இது எப்படி இருக்குது? அகாயா அஷேர் அகாயா, அகாயா என்பவர் என்னை அனுப்பினார் என்று போய் சொல். அகாயா அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அகாயா அப்படிங்கக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் இருக்கிறேன். எப்படி மெஸ்ஸியா என்கிற பெயருக்கு இவர்கள் கிரேக்கத்தில் ஒரு பெயரை கிறிஸ்து என்று சொல்லி கொடுத்தார்களோ, அதுபோல அகாயா என்கிற பெயருக்கு இணையாக இருக்கிறேன் என்கிற ஒரு பெயரை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது பெயர் இல்லை, இது பொருள். பெயர் சொல் வினை சொல்லுங்கிற மாதிரி இது வினை சொல்லு தான், பெயர் இன்னும் நம்ம கையில் கிடைக்கப்படல. அப்போ மோசே இடத்துல அவர் தன்னுடைய நாமத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த நாமத்தை தான் மோசே போய் அந்த ஜனங்களிடத்துல சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த நாமம் நமக்கு தெரியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இந்த நாமம் நமக்கு தெரியலை. வேதத்திலையுமே பல இடங்களில் மொழிபெயர்ப்புங்கிற பெயரில் எல்லாருடைய பெயர்களும் மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ பேதுரு என்று சொல்லி அறியப்படுவருடைய பெயர் கேபா அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். நீ இன்று முதல் கேபா எனப்படுவாய் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் இன்று வரைக்கும் அவரை பேதுரு என்று சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாருடைய பெயர்களும் சில குழப்பங்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கு முக்கியமானது பிதாவினுடைய பெயரும் குமாரனுடைய பெயரும். ஏன்னா அதில் தான் எனக்கு நித்திய ஜீவன். அப்போ அந்த பெயரை நான் அறிந்து கொள்வதுங்கிறது அவசியமாக்கப்படுது. இப்போ மனோவா நியாயாதிபதிகள் 13:17 போய் கேட்குறாரு, உங்களுடைய நாமம் என்ன அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, நான் அதிசயமானவர் அப்படின்னு தன்னுடைய நாமத்தை சொல்றார். அப்போ நாமத்தை கேட்டால் எல்லாருக்கும் அவர் நாமத்தை சொல்வார். ஆனால் நம்ம இப்போ இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆதியாகமத்திலிருந்து அவர் தேவன் என்று சொல்லி என்னுடைய வேதாகமம் சொல்லுகிறது. அவர் கர்த்தர் என்று சொல்லி வர்ணிக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர் யெகோவா என்று சொல்லி பெயர் சொல்லாக அறியப்படுகிறார். இன்னும் தேவன் என்று சொல்லி அவர் அறியப்படுகிறார். ஒரு கட்டத்தில் கர்த்தர் என்கிற சொல் அவருக்கு நிகராக கொடுக்கப்படுகிறது. இன்னும் தமிழ் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தம்புரான் வணக்கம் என்று சொல்லி தான் இந்த பைபிளுடைய பெயரே இருந்துச்சு. தம்புரான் என்கிற பெயருக்கு அப்புறம் பராபரன் என்கிற ஒரு பெயர் வருது. அப்புறம் இந்த பெயர்களை சிலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற போது ஆங்கிலத்தில் என்ன பெயர் இருக்கிறது? ஜீசஸ் அப்படின்னு இருக்கிறது. அப்போ இங்கே அதே பெயரை கொண்டு வருவோம், ஜேசு அப்படின்னு கொண்டு வராங்க. ஜேசு என்பது இயேசு ஆக்கப்படுகிறது. ஏ என்கிற இந்த ஏசு அப்படிங்கக்கூடிய அந்த இயேசு என்கிற நடைமுறையில் இருக்கிறது. அது இயேசு என்கிற சொல்லாக மாறுகிறது. அப்புறம் இயேசு என்கிற சொல்லாக மாறு. இப்படி பலவிதமாக மருவி ஒரு பெயர் என்னுடைய கையில் வந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிய வேண்டியது பிதாவினுடைய நாமம் என்ன, குமாரனுடைய நாமம் என்ன, அதை நீ அறிவாயா? இதுதான் கேள்வியே. அப்போ இதை நான் அறிந்து கொள்ளணும்னா இந்த வேதத்திலேயே நான் முடிந்துட்டேன்னா என்னால் இதை அறிந்து கொள்ள முடியுமான்னு தெரியல. மனிதர்களை நான் நம்பவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர வேண்டியது இருக்கு. எதற்காக அவருடைய நாமம் இப்படி மறைக்கப்படுகிறது? எரேமியாவுடைய புஸ்தகம் அதனுடைய 45வது அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிற யூத ஜனங்கள் நீங்கள்